பெரியார் இல்லைன்னா நம்மள யாருமே இல்ல. பூணூல் போட்ட பாப்பா மட்டும் தான் இந்த மண்ணில் ஆதிக்கம் பண்ணிருப்பான். இன்னைக்கு நம்ம எல்லாம் இந்த அளவுக்கு சுதந்திரமா இருக்கணும்னு கேட்டா அது காரணம் தந்தை பெரியார்னு எந்த வாய் சொல்லிச்சு? இவன் தான் பேசணும். பெரியாருடைய கொள்கை டோட்டலா இந்தியாவை ஏத்துக்கிச்சு. நீ பெரியார் ஓவரா டேமேஜ் பண்றிய. அந்த மாதிரி பிஜேபி RSS சாப்பிடறவன் தானே இவன். பிஜேபி RSS சொல்றதான் இவன் பேசிட்டு இருக்கான். அதனாலதான் பெரியார் கிட்டே வரான். அவன் கட்சியே போயிடுச்சு பாருங்க. 5 மாசத்துல அவன் கட்சி காலி பாருங்க. அருந்துகிறகளை பார்த்து நீங்க எல்லாம் வந்தேடிகளான்றோம். இஸ்லாமியர்களை பார்த்து எவ்வளவு கேவலமா பேசணும். சிறுபான்மையாவது என்ன வார்த்தை பேசணும்? இஸ்லாமியர்களே ஈவேரா தான் பேசியிருக்காரு. உங்களுக்கு இந்த நாடே கிடையாது, நீங்க எல்லாம் எங்க இருந்து வந்தவங்க, உங்க நாட்டுக்கு போங்கன்னு ஈவேரா பேசியிருக்காரு. ஈவேரா பிடிச்சு போட வேண்டியதானே. அவர் அந்த காலத்துல பேசினாரு. எந்த காலத்துல பேசினாரு? அரசியல் ஏங்க, அந்த காலத்து அரசியல் வேறங்க. நீ பெரியார் பேசுறதெல்லாம் பேசுறியா? நீயும் பெரியார் ஒன்னா ஏண்டா சீமான் சார்? இவர் பேசுறதை ஏத்துக்கிட்டு 35 லட்சம் மக்கள் பின்னாடி நிக்கிறாங்களே. சட்டமன்ற தேர்தல் வருது இல்ல, அதுல பாருங்க அவங்க கூட யார் நிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பூரா ஓட்டு விஜய் தட்டுன்னு போயாச்சு. நீங்க 2026 இவங்களுக்கு எல்லாம் முடிவு. நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் 8% ஓட்டு சீமான் வாங்குது. இப்ப அதுல 6% ஓட்டு விஜய் கிட்ட போயிடுச்சு. திமுக நிலைமை என்ன ஆகுது? விஜய் வர்றாருல்ல. யாரு? திமுக. ஒரு கடுகளோ கூட திமுக விஜயனுடைய வருகையால் ஒரு லாஸ் கூட கிடையாது. யாரும் சொல்லாது நான் சொல்றேன். திமுக எந்த பாதிப்பு கிடையாது. அடி யாருக்குன்னு கேட்டா மரண அடி இந்த பைத்தியக்காரன் சீமான். அவர் எப்படி திமுக ஆட் மாதிரி வச்சிருக்கீங்களா வருண் அவர்களை? அவ்வளவு பெரிய காவல்துறை அதிகாரி நாங்க தூண்டி விட்டு சீமானுக்கு நீ எதிர்த்து ட்விட் போட சொல்றாரு. சீமான் ஒன்னும் ஒரு ஆள் கிடையாது. தமிழ்நாட்டுல எந்த அளவுக்கு கஞ்சா புழக்கம் இருக்கு அதை அவங்களால கைது பண்ண முடியல. எத்தனை பேர் பயன்படுத்துறாங்க அதை அவங்களால பிடிக்க முடியல. இந்த நபர் இந்த ஒரு வழக்குல தான் உங்களுக்கு தெரிஞ்சாரா? இருங்க, நீங்க இப்படி வராதீங்க. சீமான் பேசுறது மட்டும் கண்ணுக்கு தெரியுது. அன்றைக்கு ஈவேரா பேசணும் கண்ணுக்கு தெரியலையா? அதை எதிர்த்து யாரும் குரல் கொடுக்கல. என்னங்க நீங்க பேசுங்க. ஏன் சார் அன்னைக்கு அவர் தமிழை பார்த்து தமிழ் சனியன்பாரு, திருக்குறளத்தை மலம் சொல்லுவாரு, அதை உங்களால கேட்க முடியல? ஏங்க, நான் உங்களுக்கு அன்னைக்கே சொல்லிட்டேன். அன்னைக்கு அரசியல் வேற, அன்னைக்கு அரசியல் வேற, இன்னைக்கு அரசியல் வேற சார். என்னைக்குமே அரசியல் தான். இவன் பேசுறதெல்லாம் வன்முறை தோன்ற மாதிரி. கலைஞரை பார்த்துட்டு ஒரு புத்தக வெளியீட்டு விழால போயிட்டு கலைஞர் பாதைன்னு பார்த்தா திருட்டு பாதை, அந்த பாதை எந்த பாதைனா இவன சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் திமுகவின் நட்சத்திர பேச்சாளர் திரு குடியாத்தம் குமரன் அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், சீமான் அவர்கள் தொடர்ந்து சமீப காலமே பாத்தீங்கன்னா ஈவேராவை குறித்து பல கருத்துக்களை வச்சுக்கிட்டு இருக்காரு. குறிப்பா தமிழுக்கு எதிராக ஈவேரா பேசிவிட்டார் அப்படின்ற ஒரு கருத்தை அவர் குறிப்பா வைக்கிறாரு. அதற்காக பெரியாரிஸ்டுகள், திகாவினர் எல்லாம் வீட்டை கூட முற்றுகையிட்டாங்க. என்ன காரணம் சீமான் இந்த அளவுக்கு ஈவேராவை எதிர்க்க? பைத்தியக்காரன் சார், அவன் பைத்தியக்காரன். வேற ஒண்ணு சொல்றதுக்கு இல்ல. அவன் பைத்தியக்காரன் சொன்னா அது என்ன விஷயம் கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப அவனை பத்தி எல்லாரும் பேசணும். ஈவேரா யாரு? நேத்து ஈவேரா அண்ணா இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தலைவராகிறாரா, இல்ல இப்போ திராவிட கழக தலைவரா திக ஆபீஸ்ல உக்காண்டு இருக்காரா, இல்ல இப்போ தினம் பகுத்தறிவு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரா? அவர் இறந்து போய் எத்தனை வருடங்கள் ஆச்சு, எத்தனை வருஷம் ஆச்சு? ஈவேரா போய் பிடிச்சுன்னு தொங்கினுக்கிறான். ஈவேரான்றா தந்தை பெரியார் இல்லைன்னா நீங்களும் இல்ல, நானும் இல்ல. இந்த சேனல்ல உக்காந்து நீங்க ஆங்கரா என்கிட்ட கேள்வியும் கேட்க முடியாது, நான் உக்காந்து உங்கள்ட்ட பதிலும் சொல்ல முடியாது. என்ன காரணம்? நீங்களும் நானும் இல்ல, அதுக்கு பெரியார் தான் காரணம்னு சொல்றீங்களே. பெரியார் இல்லாட்டி நான் பிறந்திருக்க மாட்டேனா? நான் அந்த மாதிரி உட்கார்ந்து இருக்க மாட்டேனா? சார், பிறந்திருப்போம் சார், அடிமைகளா இருந்திருப்போம் சார். மூலையில இந்த அளவுக்கு சுதந்திரமா ஒரு சேனல் நடத்துற அளவுக்கு எல்லாம் நம்ம எல்லாம் வளர்ந்துருக்க மாட்டோம். எல்லா இடத்துலயும் பாப்பா தான் இருந்திருப்பான். புரியுதுங்களா? இருங்க, உயர் ஜாதியினுடைய ஆதிக்கம் தான் இருந்திருக்கும். என்ன படிச்சிருக்கீங்க நீங்க? நான் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். நீங்க இன்ஜினியரிங்கே படிச்சிருக்க முடியாது. பெரியார் மாட்டான், ஈவேரான்னு ஒருத்தர் இல்ல. ஆமாங்க, நீங்க என்ன ஜாதின்னு நான் கேட்க கூடாது, தப்பு அது. எனக்கு கேட்க கூடாது. ஆனா நீங்க பிராமின் இல்லன்றது எனக்கு தெரியும். யூ ஆர் நாட் பிராமின், யூ ஆர் நான் பிராமின். மேபி பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி எக்ஸெட்ரா, பட் யூ ஆர் நாட் பிராமின். நீங்க பிராமினா இருந்தாதான் இன்ஜினியர் படிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு சேனல் நடத்திக்கின்னு யாரை வேணாலும் நக்கல் நையாண்டி பண்ணின்னு யாரை வேணாலும் கேள்வி கேட்டுன்னு ஒரு அதிகாரத்தோட இன்னைக்கு சேனல் உட்காந்துருக்கீங்களா, ஒரு ஆங்கர் ஆகிறீங்க, ஒரு சேனல் நடத்துறீங்கன்னா இந்த அதிகாரம் நமக்கெல்லாம் நம்மள மாதிரி நான் பிராமின்ஸ்க்கெல்லாம் இந்த அதிகாரம் வந்துச்சுன்னு கேட்டா, திராவிட கழகம் பெரியார் போராடினாரு, அண்ணா போராடினாரு, கலைஞர் போராடினாரு, அவங்க எல்லாம் இல்லைன்னா நம்ம எல்லாம் இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்க முடியாது. இதை யாருன்னு சொன்னா இந்த ஆளு சீமானே, இந்த ஆளே பேசியிருக்கான்.
ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால பெரியார் பெரியார்னு பேசி இந்தாலே வந்துட்டு ஒரு ஒரு சோசியல் மீடியால பாத்தீங்கன்னா ஒரு இப்போ ஒரு வீடியோ வைரலா போகும். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏதோ ஒரு வீட்டுக்கு வெளியோ பெரியார் படம் இருக்குது, மாலை போட்டிருக்காங்க. அங்க இந்த சீமானந்தன்னு சமூக நீதி தலைவர் பெரியார் இல்லைன்னா இன்னைக்கு நம்ம எல்லாம் யாரும் இல்லை. நான் எங்கேயோ ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒரு காட்டுல இருந்தவன், இன்னைக்கு நான் வந்து சென்னையில ஒரு டைரக்டரா இருக்கிறேன்னு கேட்டா அதுக்கு காரணம் பெரியார் தான். இன்னைக்கு நான் மேடை ஏறி தைரியமா பேசுறேன், எல்லாரும் விமர்சிக்கிறேன், நான் தட்டி கேட்கறேன்னு கேட்டா அதுக்கு காரணம் தந்தை பெரியாரு. பெரியார் இல்லைன்னா நம்மள யாருமே இல்லை. பூணூல் போட்ட பாப்பா மட்டும் தான் இந்த மண்ணில் ஆதிக்கம் பண்ணிருப்பான். இன்னைக்கு நம்ம எல்லாம் இந்த அளவுக்கு சுதந்திரமா இருக்கணும்னு கேட்டா அது காரணம் தந்தை பெரியார்னு எந்த வாய் சொல்லிச்சு? இவன் தான் பேசணும். இல்ல அவரே பெரியார அவரே தான் சொல்றாரு, நான் தவறான பாதையில போயிட்டேன், இப்ப சரியான பாதையில போறேங்கிறாரு. செருப்படிங்க சார், நீங்க வர கம்முனுங்க சார். வாயில நல்லா இல்ல இல்ல நீங்க அதாவது ஈவேரா இல்லன்னா நான் வந்து இப்படி உட்கார்ந்து இருக்க முடியாது, படிச்சிருக்க முடியாதுன்றீங்க. கேரளாவுல ஈவேரா இருந்தாரா? ஆந்திராவுல ஈவேரா இருந்தாரா? கர்நாடகாவுல ஈவேரா இருந்தாரா? அங்கெல்லாம் கேரளாலே வைக்கம் போராட்டத்துல கேரளாலே வைக்கம் போராட்டத்துல போய் போராடி கேரளா ஜெயில இருந்து அந்த நாட்டு மக்களுக்காக அங்க போராடி வைக்கம் போராட்டத்துல வென்றவர் கேரளாவில தந்தை பெரியாருங்க. கேரளாவுக்கு தந்தை பெரியார் தேவைப்படுறாருங்க. அங்க உத்தரப்பிரதேசத்துல மாயாவதி வந்தாங்களே முதலமைச்சரா, பெரியார் பணம் வச்சுதாங்க வந்தாரு. ஏங்க நீங்க தமிழ்நாட்டை பத்தி பேசுங்க. நம்ம தமிழ்நாட்டுல அவ்வளவு கொடுமை நடந்துச்சுங்க. நம்ம தமிழ்நாட்டுல பெரியாருடைய கொள்கை டோட்டலா இந்தியாவை ஏத்துக்குச்சு. பெரியாருடைய கொள்கை டோட்டலா இந்தியாவை ஏத்துக்குச்சு. நீ பெரியார ஓவரா டேமேஜ் பண்றிய. ஒரு சிலர் அவர் சொன்னது ஒரு சிலருக்கு வந்துட்டு மனம் புண்படுற மாதிரி இருந்துச்சு. ஆனா அவர் பேசுற எல்லா விஷயத்தையும் நீங்க போய் பார்க்கும்போது அதுல ஒரு அர்த்தம் இருக்குது, அதுல ஒரு நியாயம் இருக்குது பேசுறதுல. இவன் இத்தனை நாள் நீங்க வந்துட்டு நீ நான் என்ன சொல்றேன், நான் சீமான கேக்குறேன், அரசியல் பண்றதுக்கு எவ்வளவோ விஷயம் இருக்குது. எல்லாத்தையும் விட்டுட்டு எப்பயோ இறந்து போன பெரியார புடிச்சுன்னு தொங்குறியாடா. இது நீ ஏன் இவன் பெரியார பத்தி பேசுறான் உனக்கு தெரியுமா பிரதர்? இவன் பேசல, பிஜேபி RSS இவனை பேச வைக்கிறான். ஏன்னா இந்த பிஜேபி RSS தான் பெரியார் காவி வேஷ்டி கட்டுறது, காவி பெயிண்ட் அடிக்கிறது, பெரியார் சிலையை சேதப்படுத்துறது, பெரியார் சிலையை உடைப்பன் பேசி ராஜாக்கு இப்போ 1 வருஷம் சிறை தண்டனை வரலையா? பிஜேபி RSS எழுதி குடிக்கிறது, பிஜேபி அஜெண்டாவே படிச்சுட்டு இருக்கான். பிஜேபி RSS இந்து முன்னணி சார்ந்து முன்னணி அந்த மாதிரி பிஜேபி RSS மலத்தை சாப்பிடறவன் தானே இவன். பிஜேபி RSS சொல்றதான் இவன் பேசிட்டு இருக்கான். அதனாலதான் பெரியார் கிட்டே வரான் தொடர்ந்து. அவன் கட்சியே போயிடுச்சு பாருங்க, 5 மாசத்துல அவன் கட்சி காலி பாருங்க. எப்படி காலியாகும் நீங்க பாருங்க. இப்ப நேற்று கூட 3000 பேர் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்திருக்கிறார்கள். உங்களுடைய RS பாரதி பேசியிருக்காரு, சீமான் ஒழுங்கா இருந்துக்க இல்லைன்னா நாம் தமிழர் கட்சியவே நான் காலி பண்ணிடுவேன்னு சொல்றாரு. எதன் அடிப்படையில் சொல்றாரு? ஆமா, காலி பண்ணல சார். அவன் கட்சியை காலி பண்ணலாம் சார். எப்படி முடியும்? அவன் கட்சி எப்பயோ காலி பண்ண விட்டாங்க. அவன் எப்போ ராஜீவ்காந்தி நான் தான் கொன்னேன், நாங்க தான் ராஜீவ்காந்தி கொன்னோன்னு அவன் சொன்னானோ அப்பவே அவன் கட்சியை காலி பண்ணிருக்கலாம். அவன் கட்சியை காலி பண்றதுக்கு ஆயிரம் விஷயங்கள் இருக்கு சார். அவன் கட்சிக்கு அவன் பேசின ஒரு வார்த்தைகள் உன்னை சொல்லிட்டா தப்பு எங்க பக்கமும் இருக்குது. அவனை விட்டு வச்சுட்டாங்க. தப்பு எங்க பக்கம் இருக்குது. அவன் பேசுற ஒரு வார்த்தையும் அவன் பல முறை பொடால போயிருக்கலாம். அவன் பேசுற ஒரு வார்த்தையும் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் அவன் கைது செய்யப்பட்டிருக்கலாம். அவன் பேசுற ஒரு வார்த்தையும் அவன் பேசுற ஒரு பேச்சும், நாங்கெல்லாம் ஒரு சின்ன பேச்சு பேசிட்டா கூட எங்க மேல கேஸ், எங்க மேல ஆளுங்கட்சி, நான் ஆளுங்கட்சி பேச்சாளர் என் மேல கமிஷனர் ஆபீஸ்ல எஃப்ஐஆர் இருக்குது. கமிஷனர் ஆபீஸ்ல போய் நான் விசாரணைக்கு போயிட்டு வந்து ஜாமீன்ல வெளியே வந்திருக்கேன், பையில வெளியே வந்திருக்கிறேன். அந்த விந்தியான்னு ஒரு நடிகை எந்த அளவுக்கு கீழே இறங்கி எவ்வளவு கேவலமா பேசிச்சு, நான் அதுக்கு பதில் கொடுத்தேன். அது குஷ்புவை கூட்டின்னு போய் டெல்லியில போய் மகளிர் ஆணையத்துல என் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்குது. டெல்லியில விந்தியா டெல்லியில போய் கூட யாரு குஷ்பு, அந்த அம்மா வந்து அப்ப அந்த மகளிர் ஆணையத்தினுடைய மாநில ஏதோ தேசிய உறுப்பினராக இருந்தாங்க. அவ குஷ்புவை கூட்டின்னு போய் டெல்லியில போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வராங்க. அங்க வந்து இங்க எஃப்ஐஆர் போகணும். எனக்கு வந்துட்டு சம்மன் வந்துச்சு, எனக்கு போகும். நான் கமிஷனர் ஆபீஸுக்கு போனேன். கமிஷனர் ஆபீஸ்ல விசாரணை பண்ணி அங்க அரெஸ்ட் ஆகி கமிஷனர் ஆபீஸ்ல அப்புறம் பைல்ல வெளியே வந்து இன்னைக்கு கேஸ் நடந்துட்டு இருக்குது கோர்ட்ல. ஒரு சின்ன விஷயத்தை நம்ம ஒண்ணு பெண்ணு கேவலமா கூட பேசல, அந்த பொம்பளை பேசுறதுக்கு நம்ம பதில் சொன்னோம். இவன் என்னன்னா பேசுறான் உங்களுக்கு தெரியாதா? என்னென்ன பேசுறான் சீமான்னு சொல்லி மதக்கலவரத்தை தூண்டுற மாதிரி பேசுறான். அருந்ததியர் மக்களை போயிட்டு நீங்களாம் அருந்ததியர்லாம் நீங்களாம் வந்தேரிகள்ன்றான். போன ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் இன்னைக்கு அதே ஈரோடு போயிருக்காங்க. அருந்ததியர்களை பார்த்து நீங்களாம் வந்தேரிகள்ன்றான். இஸ்லாமியர்களை பார்த்து எவ்வளவு கேவலமா பேசினான். இஸ்லாமியர்களை பார்த்து என்ன பேசினான்? சிறுபான்மையாவது என்ன வார்த்தை பேசின இஸ்லாமியர்களை, அதுக்கு அவன் மேல கேஸ் போட்டுருக்கணும், அவனுக்கு உள்ள போட்டுருக்கணும். இவங்க அவனை பேசியிருக்காரு, இஸ்லாமியர்களை ஈவேராவும் தான் பேசியிருக்காரு.
உங்களுக்கு இந்த நாடே கிடையாது, நீங்க எல்லாம் எங்க இருந்து வந்தவங்க, உங்க நாட்டுக்கு போங்கன்னு ஈவேரா பேசியிருக்காரு. ஈவேரா பிடிச்சு போட வேண்டியதானே. இங்க பாருங்க, அவர் அந்த காலத்துல பேசினாருங்க. எந்த காலத்துல அந்த பேசினா காலத்து அரசியல் ஏங்க, அந்த காலத்து அரசியல் வேறங்க, இந்த காலத்து அரசியல் வேறங்க. அந்த காலத்து அவர் என்னென்னதாங்க பேசினாரு. அவர் பேசுறது எல்லாத்துலயும் ஒரு அர்த்தம் இருக்குதுங்க. நீ பெரியார் பேசுறதெல்லாம் பேசுறியா? நீயும் பெரியார் ஒண்ணா? ஏண்டா சீமான், நீயும் பெரியார் ஒண்ணா? அந்த காலத்துல அவர் பேசின மக்கள் ஏத்துக்கணும். இப்ப இவர் பேசுறது அர்த்தம் இருக்கும் சார். இவர் பேசுறதை ஏத்துக்கிட்டு 35 லட்சம் மக்கள் பின்னாடி நிக்கிறாங்களே, அதுக்கு என்ன பண்றது? இப்போ இருங்க, 35 லட்சம் பேர் மக்கள் நிக்கிறாங்க. இப்ப வர இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் வருது இல்ல, அதுல பாருங்க அவங்க கூட யார் நிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பூரா ஓட்டு விஜய் தட்டுன்னு போயாச்சு. நீங்க 2026 இவனுக்கு எல்லாம் முடிவு, இவனுக்கு முடிவு. இவன் வாக்கு வங்கி எல்லாம் பிரதர் தெரியாத மாதிரி எல்லாம் பேசாதீங்க. இவன் சீமானுடைய வாக்கு வங்கி எல்லாம் அவனுக்கு 8% வாக்கு வங்கி வாங்கினான் இல்ல, நீங்க அதான சொல்றீங்க. நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் 8% ஓட்டு சீமான் வாங்குது. இப்ப அதுல 6% ஓட்டு விஜய் கிட்ட போயிடுச்சு. விஜய்க்கு இருக்கிற ஓட்டு 6%, 5%, 7%. அதுல 90% சீமானுடைய வாக்கு வங்கி தான் விஜய்க்கு. எக்ஸ்ட்ரா 1%, 2% வேணா வரலாம், அந்த சின்ன சின்ன பசங்க ரசிகர் மன்றத்தோட ஓட்டு வரலாம். சோ சீமானுக்கு உடைய சாப்டர் காலி, முடிஞ்சு போச்சு. திமுக விஜய் தட்டி போயாச்சு. திமுக நிலைமை என்ன ஆகுது? விஜய் வர்றாருல, வேற திமுக ஒரு கடுகளோ கூட திமுக விஜயனுடைய வருகையால் ஒரு லாஸ் கூட கிடையாது. இன்னொன்னு யாரும் சொல்லாத கருத்து நான் சொல்றேன், யாரும் சொல்லாத நான் சொல்றேன். அவன் எவ்வளவு ஓட்டு வாங்குறடா இருந்தாலும் நடிகர் விஜய் திமுக அவ்வளவு பிளஸ். திமுக இது யாரும் சொல்ல மாட்டாங்க, இது யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நான் ஒரு சிலதெல்லாம் உண்மை பேசுவேன், அதை ஒரு சில கோபம் வரும். விஜய் எவ்வளவுக்கு ஓட்டு அவர் வாங்குற அப்படியோ அவ்வளவுக்கு அவ்வளவு திமுக பிளஸ். திமுக எந்த பாதிப்பு கிடையாது. அடி யாருக்குன்னு கேட்டா மரண அடி இந்த பைத்தியக்கார சீமான். அடுத்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கொஞ்சம் அந்த சின்ன சின்ன பசங்க படி போட்டு அரசியல் ஒரு பக்கம் இருக்கட்டும், பாட்டாளி மக்கள் இளைஞர்கள் கொஞ்சம் அங்க போயிட்டாங்க. இல்ல அரசியல் மாநாடு எங்க நடத்துறான்? ஒரு நிமிஷம், விஜய் மாநாடு எங்க நடத்துது? விக்கிரவாண்டி. யார் கட்சி ஆரம்பிச்சாலும் வன்னியர் பெல்ட்ல தானே போய் கட்சி ஆரம்பிக்கிறாங்க. விஜயகாந்த் அரசியல் பண்ணதும் வன்னியர் பெல்ட்ல தான் அரசியல் பண்ணாரு. இப்ப விஜய் அரசியல் பண்றதும் வன்னியர் பெல்ட்ல தான். இப்ப விஜய் நிக்க போறதே தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் கட்டுறாங்க. சோ யாரோட அடின்னு கேட்டா மரண அடி சீமானுக்கு, ஒரு 40% அடி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு. திமுக இதுல எந்த பாதிப்பு கிடையாது. சரி, ஓகே. பாதிப்புகள் அதே மாதிரி ஏடிஎம்கே காரன் ரெட்டலைக்கு ஓட்டு போடுறவன் ரெட்டலை தான் போடுவான். இல்ல சார், இல்ல அரசியல் ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம இந்த பிரச்சனைக்கு வந்துடலாம். இப்போ சீமான் பேசிக்கிட்டு இருக்காருன்னு சொன்னேன்ல, இப்போ ஐபிஎஸ் வருண் அவர்கள், அவர் அரசு அதிகாரியா இல்ல அரசியல்வாதியா? அவர் ட்விட் போட்டிருக்காரு பாத்தீங்கன்னா, திரள் நிதி வாங்குற உங்களுக்கே எப்படின்னா படிச்சு வர்ற எங்களுக்கு எவ்வளவு இருக்குன்ற மாதிரி ஒரு பதிவை விடுறாரு சமூக வலைதளத்துல. அவர் எப்படி திமுக ஆட் மாதிரி வச்சிருக்கீங்களா வருண் அவர்களை? ஏங்க இங்க பாருங்க, ஐபிஎஸ் வருண் சார் அவர் ஒரு பஞ்சுலான, ஒரு நேர்மையான, ஒரு கடையமை கண்ணியம் கட்டுக்கடவும் ஒரு நல்ல அதிகாரி. அவர் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி. அவர் குடும்பத்தை பத்தி நீ பேசுறீங்க, கோவராது என்ன பேசுறீங்க? அவங்க குடும்பத்தை பத்தி பேசுற, அவங்க வீட்டுல இருக்கிற குடும்பத்தை பத்தி எல்லாம் நீ பேசுற. தொடர்ந்து அவங்க குடும்பத்தை பத்தி பேசினா என்ன சொல்ற? ஒரு அதிகாரி நீ விமர்சனம் பண்ணலாம், தப்பு இல்ல. இந்த அதிகாரி சரியில்லை, ஒரு ஆளுங்கட்சி ஒத்து ஊதுறாரு. இது ஒரு அதிகாரி ஒரு ஆளுங்கட்சியில கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரிக்டா இருந்தா அப்படி சொல்லதான் சொல்லுவாங்க. யாரா இருந்து ஆளுங்கட்சிக்கு ஒரு ஒத்து ஊதுறாரு, ஆளுங்கட்சி ஒத்து ஊதுறாருன்னு நீ அதை சொல்லு. அவங்க குடும்பத்தை பத்தி நீ பேசுற, தப்பு இல்லது. அவங்க குடும்பத்தை பத்தி எல்லாம் பேசலாமா? இவன மாதிரி பொறுத்திருப்பாங்களா சார்? இவன் பேசுவான், ஒரு அதிகாரி. அவர் ஒரு ஐபிஎஸ் படிச்ச ஒரு அதிகாரி. அவரை போய் நீ அவங்க குடும்பத்தை பத்தி பேசுறிய? நீ தனிப்பட்ட முறையில நீ வருண் ஐபிஎஸ் அவர் தனிப்பட்ட முறையில அவரை பேசுறியா? பேசு, அவர் உனக்கு பதில் சொல்லட்டும். அவங்க குடும்பத்தை பத்தி நீ பேசல, அவங்க குடும்பத்தை பத்தி இருங்க பேசுறது ரைட், ஓகே. அத வழக்கு ரீதியா சந்திக்கலாம்ல. ஒரு ஐபிஎஸ் அதிகாரி இந்த மாதிரி பதிவிட்டுக்கிட்டே இருந்தா ஒரு மோதல் போக்கை கடைபிடிக்கிற மாதிரி தானே இருக்கு. ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டியதானே. சீமானை எதிர்க்க வேண்டும், சீமானை எதிர்க்க வேண்டும்னு திமுக சொல்லிதான் வருண் அவர்கள் செய்யறாரு மாதிரி வெளிச்சமா தெரியுது எல்லாத்துக்கும். இவரையும் தேவையில்லாம வந்து கிடையாது. அவ்வளவு பெரிய காவல்துறை அதிகாரி நாங்க தூண்டி விட்டு சீமானுக்கு நீ எதிர்த்து ட்விட் போட சொல்றாரு. சீமான் ஒரு ஆளு மயிறு கிடையாது. அவன் ஏதோ அவன் பேசுறான். இங்க பாருங்க, அவன் பேசுறான், தொடர்ந்து பேசுறான். இவனுக்கு பேசாம அமைதியா இருக்கட்டுமே. அவரையும் பேச போறாரு. எனக்கு அவர் யாருன்னு கூட தெரியாது. அவர் போட்டோவை நான் சோசியல் மீடியால பாத்துக்கிறேன், டிவியில பாத்துக்கிறேன் தவிர எனக்கு நிறைய காவல்துறை அதிகாரிகள் பழக்கம். பட் எனக்கு அவர் வருண் சார் எனக்கு பழக்கம் கிடையாது. நீ அவரை தொடர்ந்து ஒரு எந்த மேடைக்கு போனாலும் அவர் வருணை பத்தி தான் பேசுறேன். அவன் அந்த சாட்டை துறைமுருகன், ஆமா, அவன் குடும்பத்தையும் அவனுக்கு தாரை கொடுத்துக்கிறேன். அவன் சாட்டை துறைமுருகன் அந்த யூடியூப்ல உட்காந்துக்கின்னு அவர் வருண் சாரை ஐபிஎஸ் வருண் சாரை பத்தி தான் அவன் பேசினுக்கிறான். காவல்துறையை பத்தி பேசுறான். அவங்களுக்கு கோபம் வருது. என்ன கேட்டா
இவங்க காவல்துறையில சரியில்லைன்னு நான் சொல்றேன். நான் வருண் சாரை கூட தான் நான் குற்றம் சொல்றேன். இது அவர் போய் சேருமோ சாராது முதல்வரே சரியில்லை உள்ள போடுங்க. உள்ள போடுங்க, உள்ள போடுங்க. அவன் சீமான அவ்வளவு அவன இருங்க. நீங்க சொல்ற கருத்து முதல்வர் சரியில்லைன்னு அர்த்தம். முதல்வர் கையில தானே இந்த காவல்துறை இருக்குது. ஹலோ, முதல்வர் சரியில்லைன்னு சொல்ல வரல. முதல்வர் ஒரு ஜனநாயகவாதி. முதல்வர் ஒரு ஜனநாயகவாதி. முதல்வர் யாரையும் பழி வாங்க கூடாது. போடா, பேச்சுரிமை, எழுத்துரிமை, கருத்துரிமை. அவன் ஏதோ பேசின்னு போறான், பேசணும் விட்டு வச்சுக்கிறார் முதல்வர். அதனாலதான் சவுக்கு சங்கரை கொண்டு அரெஸ்ட் பண்ணீங்களா? முதல்வர் சரியில்லைன்னு சொல்லாதீங்க. முதல்வர் வந்து சர்வாதிகாரி கிடையாது, அவர் ஜனநாயக தலைவர். அதனாலதான் இந்த பொறம்போக்கு நாய் சீமான விட்டு வச்சுக்கிறாரு. நான் பேசுறதை கேளுங்க. அதனாலதான் சவுக்கு சங்கர் அரெஸ்ட் பண்ணீங்களான்னு கேக்குறேன். பேச்சுரிமை கொடுத்தோம்னு சொல்றீங்க. சவுக்கு சங்கர் வந்துட்டு இங்க பாருங்க, ஏதோ நீங்க கேள்வி கேட்கணும்ன்றதுனால கேட்க கூடாது பிரதர். சவுக்கு சங்கர் வந்துட்டு வாய்தாக்கு போவாத, கோர்ட்ல வாய்தா போவாது, கோர்ட் வாரண்ட் வாய்தாக்கு போயிருந்தா ஏன் சவுக்கு சங்கர் அரெஸ்ட் பண்ண போறாங்க? ஏங்க அது சின்ன, அது ஒரு கஞ்சா கேஸ். தேனி கொண்டு போனோம், வாய்தாக்கு நீ போனோம். அது ஒரு வக்கீலுக்கு ஒரு 300 ரூபாய் கொடுத்துதான் ஒரு பெட்டிஷன் போட்டு போறாங்க. எவ்வளவு? ஒரு 300 ரூபாய் கொடுத்துதான் வக்கீல் பெட்டிஷன் போட்டு போறாங்க. இல்ல ஒரு பெரிய வக்கீலா இருந்தா ஒரு 500 ரூபாய் கொடுத்து ஒரு பெட்டிஷன் போட்டு போறாங்க. அவர் பெட்டிஷனே போடாம அவர் பாட்டு யூடியூப்ல உட்காந்து பேசிட்டு இருந்தா கோர்ட்ல வந்துட்டு வாரண்ட் போட்டாங்க. சரி, வாரண்ட் போட்டாங்களே, வாரண்ட் வந்துச்சுன்னு எந்த நிமிஷம் தெரிஞ்சிச்சோ அடுத்த நிமிஷம் நீ அங்கிருந்து எஸ்கேப் ஆயிருக்கணும். நேரம் எடுறா தேனிக்கு வண்டின்னு சொல்லியிருக்கணும். நானே சொல்லித்தரேன். உன் செல்போன்ல பேட்டரி எல்லாம் எடுத்துட்டு நீ ஏதோ ஒரு கார் எடுத்துக்கணும், எடரா வண்டி தேனிக்குன்னு சொல்லி எனக்கு ஒரு வக்கீல் கொண்டு சொல்லிட்டு நேரா காலையில போய் தேனி கோர்ட்ல போய் நின்னுதுன்னா வாரண்ட் ரீகால் பண்ணிட்டு போறாங்க. நீ வாய்தாக்கே போல, வாய்தாக்கு போகாம கோர்ட்டுக்காவது போனியா 2 நாள் வீட்டுல உட்காந்துக்கிறேன். 2 நாள் நீ உட்காந்து அந்த யூடியூப் சேனல்ல இந்த யூடியூப் சேனல்ல எல்லாரையும் குறை சொல்ல உட்காந்துக்கிறேன். நேரா போலீஸ் வந்தாங்க, புடிச்சிட்டு போயிட்டாங்க. அது வந்து சவுக்கு சங்கர் வந்து சவுக்கு சங்கர் கிட்ட கஞ்சா இருந்தது உண்மை தெரியுமா உங்களுக்கு? எனக்கு என்கிட்ட இங்க பாருங்க சார், சவுக்கு சங்கர் கிட்ட கஞ்சா இருந்தது உண்மை. அவர் கஞ்சா யூஸ் பண்றார். அவர் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு இருந்தாரு, ட்ரிங்க்ஸ் விட்டுட்டாரு, சாப்பிடுறது இல்ல. ட்ரிங்க்ஸ் விட்டுட்டாரு. சோ அவங்களுக்கு ஏதோ ஒரு போதை ஒண்ணு வேணும். அது அவங்க பர்சனல். அதை நான் விமர்சனம் பண்ண நான் விரும்பல. பட் கஞ்சான்றது சட்டத்துக்கு விரோதமானது. நீ சிகரெட் குடிச்சா யாரும் கேட்க போறது இல்ல. ஒரு நிமிஷம் இருங்க. கஞ்சா வச்சிருந்தாரு, போலீஸ் புடிச்சிச்சு. இல்ல, ஒரே நிமிஷம் சொல்றதை கேளுங்க. கஞ்சான்ற வார்த்தை பயன்படுத்துறீங்கல்ல, தமிழ்நாட்டுல எந்த அளவுக்கு கஞ்சா புழக்கம் இருக்கு, அதை அவங்களால கைது பண்ண முடியல. எத்தனை பேர் பயன்படுத்துறாங்க, அதை அவங்களால பிடிக்க முடியல. இந்த நபர் வந்து இந்த ஒரு வழக்குல தான் உங்களுக்கு தெரிஞ்சாரா? இருங்க, நீங்க இப்படி வராதீங்க. தமிழ்நாட்டுல கஞ்சான்றது வந்து எங்கேயோ ஒருத்தன் கண்ணுக்கு தெரியாம போலீஸ் கண்ணு விட்டு எங்கேயோ ஒருத்தன் விக்கிறான், போய் ஆந்திரால வாங்கிட்டு வராங்க, போலீஸ் புடிச்சிட்டேதான் இருக்குது. ஒண்ணு சொல்லிட்டா, உங்களுக்கு இப்பதான் இந்த கஞ்சா, சாராயம், ட்ரக்ஸ் ஒன்று அங்கன்னு பாக்குறீங்கல்ல, 10 வருஷமா இல்லையன்னு கேக்குறீங்கல்ல. 10 வருஷமா இந்த ஆட்சி, ஏடிஎம்கே ஆட்சியில 10 வருஷமா அவன் கஞ்சாவை பிடிக்கிறதோ, ட்ரக்ஸோ பிடிக்கிறதோ, எங்கேயாவது கொக்கைன் அபீனுக்கு தான் பிடிக்கிறதோ, அந்த வேலையே அவங்க பார்க்கல. 10 வருஷமா யாருமே அரெஸ்ட் பண்ணல. எவன் வேணாலும் கஞ்சா வித்துக்கலாம், எவன் வேணாலும் ட்ரக்ஸ் வித்துக்கலாம், எவன் வேணாலும் கொக்கைன் வித்துக்கலாம், எவன் வேணாலும் அபீன் வித்துக்கலாம். போலீஸ் யாரும் போய் அரெஸ்ட் பண்ணாதனால யாருக்கும் தெரியல. இப்ப போலீஸ் அரெஸ்ட் பண்ணுது, எங்க பார்த்தா என் கஞ்சா புடுறா, எங்கேயோ ஒரு இடத்துல ட்ரக்ஸ் யூஸ் பண்ண அவனை போய் புடுறா, சாராயங்காசனா புடுறா, செத்து போட்டான் புடுறா சாராயங்காசன். இப்ப போலீஸ் வந்து துரிதமா போய் நடவடிக்கை எடுக்கிறதுனாலதான் எங்க பார்த்தாலும் கஞ்சா இருக்குது, எங்க பார்த்தாலும் அபீனுக்குது, சாராயங்காசன் இப்ப நீங்க பேசுறீங்க. ஆனா 10 வருஷம் ஏடிஎம் காட்சியில யாரும் பிடிக்காதனால அப்ப இல்ல இப்ப இருக்குதுன்றீங்க. இப்போ வந்து ஆட்சி வந்து தப்பு பண்றோன்னு புடுறான்றதான் உங்களுக்கு தெரியுது. அவரு எங்கேயோ போய் ஆந்திரால போய் வாங்கி வராராம். அவர் வீட்டுல கஞ்சா இருந்துச்சு. அவர் ஏதோ கேஸுக்கு போனாங்க, அவர் வீட்டுல கஞ்சா. அது என்ன கஞ்சானா வழக்கு போடுற மாதிரி கஞ்சா. பட் அவருக்கு அப்ப எனக்கே தெரியும். ஆனா அவர் எனக்கே தெரியும் பர்சனலா, சவுக் சங்கர் பத்தி எனக்கே தெரியும். அவர் கஞ்சா யூஸ் பண்ணுவார். ஏன்னா அவர் ட்ரிங்க்ஸ் விட்டாரு. ட்ரிங்க்ஸ் யூஸ் அதுக்கு ஈக்குவல் போதை வந்து சிகரெட்லயோ பீடியிலயோ வராது. அதோட அதிகம் போதை கஞ்சா. எங்கேயோ வாங்கிடுவாங்க, அடிக்கிறாங்க, போலீஸ் புடிச்சிச்சு. நீ கோர்ட்டுக்கு போகாதனால, நீ வாய்தாக போகாதனால போலீஸ் இன்னும் புடிச்சுன்னு போச்சு. 3 நாளைக்கு 4 நாளைக்கு முன்னாடி வெளியே வந்தாரு. இப்ப என்ன சொல்ல வரீங்க? எல்லாத்துக்கும் பேச்சு உரிமை கொடுத்திருக்கோம், சுதந்திரமா செயல்பட உரிமை கொடுத்திருக்கோம் சொல்ல வரீங்களா? திமுக எல்லாம் பேச்சுதான் இருக்கிறான். இந்த புறம்போக்கு பேசுறானே சீமான் பேசுன்னு வருத்தம் தான். சீமான் பேசுறது மட்டும் கண்ணுக்கு தெரியுது. அன்றைக்கு ஈவேரா பேசணும் கண்ணுக்கு தெரியலையா? அதை எதிர்த்து யாரும் குரல் கொடுக்கல. என்னங்க நீங்க பேசுங்க. அவர் எப்பமா பேசினாரு? அப்புறம் அன்னைக்கு அரசியல் சார், அவர் 70 வருஷத்துக்கு முன்னால பேசினாரு. அன்னைக்கு அரசியல் வேறங்க, இன்னைக்கு அரசியல் வேறங்க. 70 வருஷத்துக்கு முன்னால பேசுறது. அன்னைக்கு பெரியார் பேசினாருன்னா அன்னைக்கு அவர் பேசுறது ஒண்ணு மக்களை திருத்தத்துக்கு பேசினாரு. பேசுறது ஹார்ஷா தெரியுற மாதிரி தெரியும்,
அப்படிதான் வந்து. ஆனா அவர் பேசுறது எல்லாமே ஒரு உள்நோக்கத்தோட ஒரு அர்த்தத்தோட தான் பேசுறாரு. நம்மள திருத்தத்துக்கு தான் பேசியிருக்காரு பெரியாரு. ஏன் சார் திருத்துறதுக்கு நீங்க வந்து கண்ட கண்ட வார்த்தை பயன்படுத்தி தான் திட்டுவீங்களா? ஏங்க வார்த்தை உங்களுக்கு கிடைக்கலையா? பெரியாருடைய ஸ்டைல் இது. அப்ப இவனும் பெரியார் ஒண்ணா? அப்ப சீமான் ஸ்டைல் இதுன்னு எடுத்துட்டு போங்க. சீமானும் பெரியார் ஒண்ணா? இல்ல சார், இது சீமான் ஸ்டைல்னு எடுத்துக்கங்க இப்படி பேசுறத. ஏன் சார் அன்னைக்கு அவர் தமிழை பார்த்து தமிழ் சனியன்பாரு, திருக்குளத்தை மலம் சொல்லுவாரு, அதை உங்களால கேட்க முடியல. சீமான் இன்னைக்கு ஈவேரா சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு இன்னைக்கு எவ்வளவு குதிக்கிறீங்களே? ஏங்க நான் உங்களுக்கு அன்னைக்கே சொல்லிட்டேன், அன்னைக்கு அரசியல் வேற, அன்னைக்கு அரசியல் வேற, இன்னைக்கு அரசியல் வேற சார். என்னைக்குமே அரசியல் தான். எப்படி பேசுறதா இருக்குல்ல. அன்னைக்கு பெரியார் பேசும்போது அவர் பேசுறதுல பல அர்த்தங்கள் இருக்குது. அவர் யாரும் எதிர்த்து அன்னைக்கு பேசல, பயந்தான். பெரியார் பார்த்து பயந்தான். பெரியார் சொல்றாருன்னா ஏதோ ஒரு அர்த்தம் இருக்குதுன்னு சொல்லின்னு சரி ஒரு சில ஒன்றான் கூட அவர் பேசிருக்கலாம். அவர் வயசுக்கு அவர் ஏதோ பேசினாரு. அவர் நாளுக்கு நமக்கு மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசிருக்கலாம். ஆனா 4000 நமக்கு நல்லது பேசினார். இந்த எச்சோ பொறுக்கி புறம்போக்கு சீமான் இவன் எதுவும் நல்லது பேசுறான். இவன் பேசுறதெல்லாம் வன்முறை தோன்ற மாதிரி. கலைஞரை பார்த்துட்டு ஒரு புத்தக வெளியீட்டு விழால போயிட்டு கலைஞர் பாதைன்னு பார்த்தா திருட்டு பாதை, அந்த பாதை எந்த பாதைனா இவனை செருப்பத்து அடிக்கலாம அடிக்குவான். கலைஞரை பேசுறான் அவன். இவர் ஒருத்தர் என்ன வார்த்தை புகழ்ந்து பேசினா இவன்? கலைஞர் என்ன புகழ்ந்து பேசினா என்ன புடவா? தலைவர் கலைஞர் பத்தி நீ பேசுற, பேசுறான். எங்க தளபதி பத்தி பேசுறான். எங்க நாளைய தமிழகம் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் பத்தி பேசுறான். என்ன மாதிரி 1000 பேர் இருக்கிறான் அவனுக்கு பதில் சொல்றதுக்கு. நானே சொல்றேன்டா, பேசுறான். இன்பநிதியை விட்டுட்டீங்களே, இன்பநிதியை விட்டுட்டீங்களே. அது இன்பநிதி தலையில எழுந்திருச்சுன்னா நான் சொல்லல. அது இன்பநிதி ஹலோ இருங்க, அது இன்பநிதி தலையில எழுதிருச்சுன்னா இன்பநிதி அரசியலுக்கு வரணும்னு நான் கடவுள் நம்பிக்கை இருக்கிறவன் தான். கடவுள் முடிவு பண்ணிருந்தா மக்களும் கட்சிக்காரனும் இன்பநிதியை ஏத்துக்கணும். மக்களும் கட்சிக்காரனும் இன்பநிதியை ஏத்துக்கணும் நடக்கலாம். இப்ப எதுவும் சொல்ல முடியாது. ஏன் என்ன இப்ப எதுவும் சொல்ல முடியாது. அதெல்லாம் ஏன் யாருமே அப்பா புள்ள பேரெல்லாம் எங்க யாரும் வரலையா என்ன இருக்குது? அதெல்லாம் கட்சிக்காரன் ஏத்துக்கணும், மக்கள் ஏத்துக்கணும். இப்ப அண்ணன் உதயா வந்தாருன்னு சொன்னா கட்சிக்காரர் ஏத்துக்கினாங்க, இளைஞரணி அவர் தான் வரணும்னு ஏத்துக்கினாங்க. மக்கள் ஓட்டு போட்டு திருவல்லிக்கேணி தொகுதியில ஜெயிச்சிருக்காரு. இவன் சீமானன புடுங்கனானா? இத்தனை எம்எல்ஏ நிக்கிறானே ஜெயிச்சானா? ஒரு கவுன்சிலர் அவன் ஜெயிச்சுக்கிறானா? ஆனா எங்க அண்ணா உதயநிதி எம்எல்ஏ நின்னாரு, ஜெயிச்சாரு. அவர் மந்திரியா வரணும்னு கட்சிக்காரர் விரும்பினா மந்திரியா வந்தாரு. துணை முதலமைச்சரா வந்து விரும்பணும், துணை முதலமைச்சரா வந்தாரு, மக்களும் ஏத்துனாரு. இன்னைக்கு சிறப்பா செயல்படுறாரு. அவர் துணை முதலமைச்சரா வந்து சிறப்பா செயல்படுறாரு. இவன் என்ன போடுவானா? பிஜேபி RS காசை வாங்கிக்கிறான், ஊரை பூரா துட்டை வாங்கிக்கிறான். அந்த நாம் தமிழர் கட்சி வந்து அத்தனை பேர் பிச்சைக்காரன் ஆகிட்டான். அன்னைக்கு அந்த அறிவாளி அவங்க கண்ணில் தண்ணி விடுறாங்க. பிச்சைக்காரன் ஆகிட்டான். எல்லாரும் துட்டு திருடி சாப்பிட்டான். இல்ல நான் பேசுறது கேளுங்க. சாமான் சீமானு போய் சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க. சப்போர்ட் பண்றது இல்ல சார், என்ன கருத்து இருக்குன்னு சொல்றேன். பிஜேபிக்கு இன்னைக்கு சீமான் வந்து ஆதரவு தெரிவிக்கிறான்னு சொல்றீங்களே, ஒரு காலத்துல வாஜ்பாயை தூக்கி நிறுத்தினது யாரு சார்? திமுக தானே. அப்ப நீங்கள் வந்து RSS கைக்கூலியா? சொல்லுங்க. இங்க பாருங்க, அந்த பிஜேபி இந்த பிஜேபி சார் எந்த பிஜேபி இங்க பாருங்க, நாங்க பிஜேபி ஆதரிச்சோம் இல்லன்னு சொல்ல. வெரி குட் லீடர் அண்ட் ராங் பார்ட்டி வாஜ்பாய் நல்ல ஒரு மனிதனுக்காக பாஜகவை ஆதரித்தோம். பாஜகவை ஆதரிக்கும் பொழுதே தலைவர் கலைஞர் வைத்த ஒரு பெரிய ஒரு மிகப்பெரிய நிபந்தனை வாங்கின கையெழுத்து தெரியுமா? டெல்லியில போயிட்டாரு. நான் அவனை சப்போர்ட் பண்ணி உன்னை பிரைம் மினிஸ்டர் ஆகிறேன். எந்த சூழ்நிலையிலும் சிறுபான்மை மக்கள் இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் ஒரு தீன்மை கூட ஏற்படக்கூடாதுன்னு சொல்லி வாஜ்பாயை இந்த நாட்டின் பிரதமராக்கி அதே பிஜேபி ஆட்சியிலே ஒரு இஸ்லாமியர், ஒரு தமிழ் இஸ்லாமியர் கீழக்கரை அப்துல் கலாமை இந்த நாட்டின் ஜனாதிபதி ஆக்கியவர் தலைவர் கலைஞர். அதையா பேச மாட்டேன்றீங்க? பிஜேபி ஆட்சி தானே அப்துல் கலாமை நம்ம ஜனாதிபதி ஆக்கணும். எந்த பாபர் மஸ்ஜித் பிஜேபி இடிச்சானோ அந்த பிஜேபி ஆட்சியில பிஜேபி ஆட்சியை கொண்டு வந்து வாஜ்பாயை பிரதமராக்கி அதே பிஜேபி ஆட்சியில அப்துல் கலாம் இந்த நாட்டின் ஜனாதிபதி ஆக்கியது யாரு? தலைவர் கலைஞர். அதன் பிறகு அவருடைய செயல்பாடு சரியில்லை, விட்டோம். இனி அவன் நமக்கு ஜென்ம விரோதி. அன்னைக்கு பிஜேபி வேற, இன்னைக்கு பிஜேபி வேற. அதை பேசுங்க நீங்க. வாஜ்பாய் எல்லாம் எந்த மதத்தை பத்தி அவர் பேசல. வாஜ்பாய் இது வரலைக்கு மதவாத அரசியல் பண்ணவே இல்லை. இல்ல வாஜ்பாய் ஆட்சியில தான் அப்துல் கலாம் வந்து குடியரசுத் தலைவர் ஆனாரா? பிஜேபி ஆட்சியில தான் அப்துல் கலாம் வந்து ஜனாதிபதி ஆனது. ஆக்கந்து தலைவர் கலைஞர். பிஜேபி ஆட்சியில தான் கலைஞர் ஆக்குனாரா? வேற யார் ஆக்கந்து? இல்ல சார், எல்லாத்துக்கும் கலைஞர். நீங்க கலைஞர் இல்லை என்றாலும் அப்துல் கலாமுக்கு வாய்ப்பு இருந்தது. எல்லாரும் ஒருமித்தமா நின்னாங்க. ஏதோ கலைஞர் மட்டுமே இங்க பாருங்க, நீங்க சொல்றது என்னால ஏத்துக்க முடியாது. கலைஞர் தான் அப்துல் கலாம் மிகுந்த மரியாதைக்குரிய வணக்கக்குரிய பாரத் ரத்னா, நாம் மிகவும் வணங்கக்கூடிய போற்றுதலுக்குரிய வணக்கத்துக்குரிய ஐயா அப்துல் கலாம் அவர்களை இந்த நாட்டின் ஜனாதிபதி நாற்காலில் அமர வைத்தது தலைவர் கலைஞர் தான். முன்மொழிந்து வழிமொழிந்து தலைவர் கலைஞருடைய
பிரதிநிதியாகத்தான் அப்துல் கலாம் அங்கே ஜனாதிபதி நாற்காலியில் சரி அமர்ந்தார். சார், அவர் இருங்க சிறப்பாக செயல்பட்டார். இருங்க அது இருங்க. தலைவர் கலைஞருடைய மிகப்பெரிய சாதனை. சரி, ஒரு நிமிஷம். சீமானை நீங்க பெருசா சொல்றது என்ன? அவர் வந்து ஆரிய கைகோலி, RSS கைகோலின்றீங்க. திமுக கரெக்டா இருக்குதா? பிரசாந்த் கிஷோர் யாரு? பிரசாந்த் கிஷோர் யாரு சார்? இவங்களுக்கு வேலைக்காரன் ராபின் சிங் சர்மா யாரு? இல்லைங்க. ராபின் சிங் சர்மா பிரசாந்த் யாரு? கிஷோர் இவங்க எல்லாம் பிராமணர்கள் தானே? உங்களுக்கு திமுக ஏங்க, அவங்களாம் எங்கள்கிட்ட வேலை மூளையை செய்யறவங்க. பயன்படுத்த பிராமணர்கள் சார், வேண்டும். ஹலோ, ஆ, இங்க பாருங்க, அவங்க எல்லாம் எங்கள்கிட்ட வேலை செய்ய எங்கள்கிட்ட வந்தாங்க, எங்க ஆபீஸ்ல வேலை செஞ்சாங்க, சம்பளம் வாங்கினாங்க, போயிட்டாங்க. ஓ, அந்த வேலை கொடுக்கறது நீங்க பிராமணர்களை பார்த்தா வேலை கொடுப்பீங்க. நீங்க மட்டும் ஆரிய கைக்கூலியில வர மாட்டீங்க. வேலை ஹலோ, கொடுக்க வேண்டியதானே? அவனை நாங்க வேலைக்காரனா தான் வச்சுக்கணும். இது அவங்ககிட்ட கை என்ன? கட்டி நிக்கல. அவங்கிட்ட அவனை நாங்க வேலைக்காரனா வச்சுக்கணும். சரி. அவங்கள நாங்க they were laborers for us. ம் They were not owner for us. ம். We were owner for them. They were labor for us. எங்கள்கிட்ட அவங்கள லேபரா வேலை ஏன் சார், பார்த்தாங்க. நம்ம ஊர்ல நீ சொல்ற பிராமணன் இருங்க. எங்கள்கிட்ட சம்பளத்துக்கு வேலை பார்த்தான். நம்ம ஊர்ல எங்கள்கிட்ட தமிழ்நாட்டுல சம்பளத்துக்கு வேலை பார்த்தான். நாங்க முதலாளியா இருந்தோம். ஆ, இல்ல தமிழ்நாட்டுல யாருமே இல்லையா? மூளை உள்ளவங்க யாருமே இல்லையா அந்த வேலையை செய்யறதுக்கு? உங்களுக்கு வடநாட்டுல இருந்து அதாவது இதற்கு மட்டும் வடநாட்டுல இருந்து வெறும் பிராமணர்கள் தமிழ்நாட்டுல யாரும் உங்களுக்கு. இல்லன்றது இல்ல. ஆ, ஹலோ, தமிழ்நாட்டுல யாரும் இல்லன்றது இல்ல. அந்த ஒரு நிறுவனம் மாதிரி நடத்துறது அவங்க நடத்திட்டு இருந்தாங்க. தமிழ்நாட்டுல யாரும் நடத்தல. அதுக்கு அவங்கள பயன்படுத்தணும் நம்ம, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. அதுக்கு நம்ம பயன்படுத்தணும். நம்ம ஆபீஸ்ல அவங்களுக்கு ஒரு வேலை கொடுத்தோம், வேலை பார்த்தாங்க, சம்பளம் வாங்கி போயிட்டாங்க, அவ்வளவுதான், முடிச்சு. இதத்தான் அவங்க அடிமையா வரும். இல்ல சார், இதத்தான் அந்த காலத்துல மன்னர்கள் அரசர்கள் பண்ணாங்க. பிராமணர்களை வச்சுட்டு தான் எல்லாம் பண்ணாங்க, கேட்டுக்கிட்டாங்க எல்லாத்தையும் குருவா வச்சு. அவ மட்டும் எதிர்த்தீங்க. உங்களுக்கு பிராமணர்கள் கண்ணு தெரியாது. பிராமணர்கள் இருக்கவே கூடாது. பிராமணர்கள் எந்த வேலையும் அவங்களுக்கு கொடுக்க கூடாது, அவங்களை ஒழிச்சு பண்ணும், அவங்களை நாடு கடத்திடணும்னு சொல்ல வரல. அவங்களும் இந்த மண்ணில் பிறந்தவங்க தான், அவங்களும் நம்ம கூட வாழ்றவங்க தான். அவங்களுடைய அந்த ஆதிக்கம், அராஜகம். நாங்க பிராமணர்களுக்கு we are not enemy for Brahmin. சரி, we are opposing Brahminism. நம்ம வந்து பிராமணர்களுக்கு எதிரி இல்லை. அவங்களும் நம்மளுடைய அண்ணன் தம்பிகள் தான், நம்மளுடைய அக்கா தங்கச்சி தான். அந்த பிராமணியம் ஒரு இது பாருங்க, அந்த ஆதிக்கம், அதை தான் நம்ம எதிர்த்தோம். பெரியார் அதான் எதிர்த்தார். பிராமணர்கள் எங்களுக்கு எதிர்ன்னு சொல்ல. திமுக எத்தனோ பிராமணர்கள் ஆதரிக்கிறாங்க. அந்த பிராமணிய ஆதிக்கம் இருக்குது பாருங்க, அததான் நம்ம எதிர்க்கிறோம். அதான் சனாதனத்தை எதிர்ப்போம் நான் உதயநிதி சொன்னார். தொடர்ந்து எல்லாத்துக்கும் சுதந்திரமா எல்லா உரிமையும் இருக்குன்னு சொன்னீங்க. இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி மாணவி அந்த வழக்குல கூட எல்லாம் போராட்டம் பண்ணாங்க. யாரையுமே போராட்டம் ஆர்ப்பாட்டம் எதுவும் நடத்த விடாம கைது பண்ணீங்க. ஆனா இங்க சீமான் வீட்டு முன்னாடி எல்லாம் முற்றுகையிட்டாங்க திகாவினர், பெரியாரிஸ்டுகள் எல்லாம். அதை மட்டும் போயிட்டு அனுமதி கொடுத்து அவங்களுக்கு புகாரி ஹோட்டல்ல பிரியாணி ஆர்டர் பண்ண வரைக்கும் எல்லாம் போகுது. இங்க எங்க போச்சு உரிமை? அதாவது ஒண்ணு சொல்லிட்டா, சீமான் வீடு முற்றுகையிட்டு சீமான் வீட்டுக்கிட்டே யாரையும் விடல. தெரியாம பேசக்கூடாது. சீமான் வீட்டுக்கு வெளியே ஒரு 50 பேரோ 60 பேரோ கையில தடி வச்சு நின்று இருந்தாங்க. சீமான் வீட்டுக்கு ரொம்ப தூரத்துல ரிலையன்ஸ் பங்க் இருக்குதுங்க. அதான் சீமானே பேசியிருப்பான். அங்கேயே போலீஸ் நிறுத்திடுச்சு, யாரும் வீட்டுக்கிட்ட போக கூடாதுன்னு நிறுத்தி அப்படியே அனுப்பிச்சிட்டாங்க. வீட்டுக்கிட்ட உடல வீட்டுக்கிட்ட போனாங்களா கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தள்ளி நிக்க வச்சாச்சு அவங்களை, யாரும் போக கூடாதுன்னு சொல்லி. பயங்கரமான இருக்கு. 200 போலீஸ் போட்டு வந்தாங்க. அதெல்லாம் தெரியுமா உங்களுக்கு? 200 போலீஸ் போட்டு யாரும் போக கூடாது. அந்த அவங்க வந்தாங்க, ஒரு அமைப்பினர், அவங்க ஒரு 300-400 பேர் வந்தாங்க, கிட்டத்தட்ட 500 பேர் இருப்பாங்க. போலீஸ் அப்படியே நிறுத்தி அவங்களை யாரும் ஒருத்தர் கூட போங்க, கண்டனத்தை தெரிவிச்சிட்டீங்கல்ல, நீங்க வந்து கோஷம் போட்டீங்கல்ல, பத்திரிகையில பேட்டி கொடுத்தீங்கல்ல, அதோட முடிஞ்சு போச்சு. இது வந்து லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம். வீட்டுக்கிட்ட எல்லாம் போறதெல்லாம் அதெல்லாம் வந்து சட்ட ஒழுங்கு கெடுக்கிற மாதிரி, அதெல்லாம் போகக்கூடாதுன்னு சொல்லி. ஆனா அங்க நின்று தடி வச்சுன்னு எல்லாம் கத்தின்னு எல்லாம் கலட்டா பண்ணானுங்க. நாம் தமிழர் கட்சிக்காரங்க 60 பேரோ 62 பேரோ, இவங்க ஒரு 500 பேர் இருந்தாங்க. அவங்களை அப்படியே அமைச்சிருச்சு போலீஸ். ஒருத்தர் கூட வீட்டு அனுப்ப சொன்னாங்க, முற்றுகையிடணும்னு சொன்னாங்க. பட் நம்ம முற்றுகையிட விட்டுமா? வீட்டுக்குள்ள போக விட்டுமா? கேட் தொட விட்டுமா? இல்லையே. போலீஸ் கரெக்டா செயல்பட்டுச்சு. அவன் ஒழுங்கா இருக்கணும். அவன் செருப்பொடி வாங்க போறான் சீமான். அது நடக்கதான் போகுது. நீங்க என்ன பாருங்க, வாய் அடக்கத்தோடு இருந்தானா பொழைச்சிக்கணும். இல்லைன்னா தமிழ்நாட்டை நான் வளர்த்த முடியாது. அவன் இதனால என் மேல வழக்கு வந்தா கூட பரவாயில்லை, மரியாதையே பேசணும். உயிரோடு இருக்கிற தலைவரை பத்தி பேசுடா, ஏன்டா பெரியாரை பத்தி கலைஞரை பத்தி பேசுற? அதனால சீமானுடைய கொட்டால அடங்குற நேரம் ரொம்ப தூரத்தை வச்சு அவங்க ஆளுகளே அவனை முச்சிடுவாங்க. அவ்வளவுதான் நான் சொல்ல வருவேன். ஓகே சார், இவ்வளவு நேரம் உங்கள் நேரத்தை ஒதுக்கி எங்களுடைய கேள்விக்கு பதில் தந்தமைக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து பேசுவோம். வணக்கம்.